எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அதை தொடர்ந்து கேள்விகள் இருக்குங்க. முதல்ல சர்வதேச சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேற்று பயங்கரமா மேல ஏறி இருந்துச்சுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 157 பாயிண்ட் அப், டவ் ஒரு 66 பாயிண்ட், S&P 500 ஒரு 29 பாயிண்ட் அப்புங்க. ஸோ மேல போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே மேல ஏறி இருக்குங்க. டெஸ்லா, ஆப்பிள், என்விடியா எல்லாமே பயங்கரமா மேல ஏறி இருக்கு. யூஎஸ்ல 10 இயர்ஸ் ட்ரெஷரி ஈல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.01% இறங்கி இருக்குங்க. 4.14% இருந்து 4.13% இறங்கி இருக்கு. ஜப்பான் நாட்டு சந்தையை எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1% மேல ஏறி இருந்துச்சு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 50-60 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்ததுங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. எஃப்ஐஐஸ் நேத்தோ கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒரு 2900 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ செல்லிங்கிறது கண்டினியூ ஆகுதுங்க. அடுத்து இந்த H1B விசால ஒரு சில மாற்றங்கள்லாம் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்தார் இல்லையா, இது சம்பந்தமா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் என்ன சொல்றாங்க, மோஸ்ட் ஆஃப் த H1B விசாஸ் ரீசென்ட் இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 71% வந்து இந்தியன்ஸ் தான் அதை யூஸ் பண்றாங்க. அதை தொடர்ந்து சைனீஸ் வந்து உள்ள வர்றாங்க H1B விசாஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய கோர் செக்டார் குரோத் அப்படின்றது கிட்டத்தட்ட 15 மாசங்கள்ல இல்லாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. 6.3% இருந்திருக்கு ஆகஸ்ட் 2025ல. கோர் செக்டர் அப்படின்றது ஒரு 8 செக்டார் இருக்குங்க. நம்ம செக்டார் பை செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஸ்டீல் செக்டாருங்க, ஒரு 14.2% க்ரோ ஆயிருக்கு. தென் கோல் 11.4%, சிமெண்ட் ஒரு 6%, ஃபெர்டிலைசர் 4.6%, எலக்ட்ரிசிட்டி 3.1%, பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ் 3%. இந்த செக்டார் எல்லாமே வந்து க்ரோ ஆயிருக்குங்க. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.2% க்ரோத் டிக்ளைன் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸும் 2.2% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து போன்பே எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வால்மார்ட் பேக்ட் ஃபின்டெக் கம்பெனியோட ஃபினான்ஷியல் 25 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரெவன்யூ 40% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். போன்பே பொறுத்த வரைக்கும் ஒரு டர்ன் அரௌண்ட் ஆயிருக்குங்க. நெட் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ கிடைச்சிருக்கு ஒரு 1202 crores. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 220% ஏறி இருக்குங்க ஃபினான்ஷியல் 25ல 630 crores இருக்கு. போன்பே பொறுத்த வரைக்கும் கோர் பிசினஸ் அப்படின்றது பேமெண்ட் பிசினஸ் தான். பட் அவங்களோட நான் கோர் பிசினஸ், குறிப்பா லோன் டிஸ்ட்ரிபியூஷன், தென் ஸ்டாக் புரோக்கிங், அதுலயும் நல்ல growth காட்டியிருக்காங்க. அதுலயும் நல்ல பணம் எடுத்த மாதிரி தெரியுதுங்க. போன்பே பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட கடைசியில டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் சப்மிட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ நெக்ஸ்ட் இயர் போன்பேயோட ஐபிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து யூஎஸ் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஒரு லீடிங் அண்ட் க்ரோயிங் பிளேயருங்க. கம்பெனி வந்து எலக்ட்ரிக் மினி ட்ரக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 ton கெப்பாசிட்டி, ரேட் வந்து 5.99 lakhsங்க எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். யூஎஸ் மோட்டார்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த எலக்ட்ரிக் மினி ட்ரக் வந்து டாடா ஏஸ், தென் மஹேந்திரா ஜீட்டோ இவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யூஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டோகிராஃப் ஒரு 34% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இது போக பிஐஐ, பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவங்களும் வந்து யூஎஸ் மோட்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யூஎஸ் மோட்டார்ஸோட டார்கெட் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் 26 முடிவுல நாங்க ஒரு 400 crore ரெவன்யூ அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு யூஎஸ் மோட்டார்ஸோட பிரசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 55 to 60 சிட்டிஸ்ல இருக்கும். இந்த வருஷத்தோட முடிவுல, அதாவது ஃபினான்ஷியல் 26 முடிவுல ஒரு 100 சிட்டிஸ்ல எங்களோட பிரசன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் மோட்டார்ஸ். அடுத்து செப்டம்பர் 22, 2025 நேத்துல இருந்து புதுசா ஜிஎஸ்டி ரோல் அவுட் பண்ணாங்க இல்லையா, இதனால நிறைய டீலர்ஸ் கிட்ட வாக்கின்ஸ் நிறைய வருது, என்கொயரிஸ் நிறைய வருது. அது எல்லாமே சேல்ஸா கன்வெர்ட் ஆகல. இது வந்து நேத்த ஸ்டேட்டஸ்ங்க. இதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் சொல்லியிருக்காங்க நிறைய என்கொயரிஸ் வந்து வந்திருக்கு, குறிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. பட் கன்வர்ஷன் ரேஷியோ அப்படின்றது இப்போதைக்கு கம்மியா இருக்கு. பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இது பிக்கப் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால நிறைய ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ், ஆட்டோ ஓஎம்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா டாடா மோட்டார்ஸ், தென் மாருதி சுசுகி எல்லாமே ஆஃபர்ஸ் கொடுத்த மாதிரி தெரியுதுங்க. நேத்து ஃபர்ஸ்ட் டே செப்டம்பர் 22, 2025 எடுத்துக்கிட்டோம்னா, டீலர்ஸ் பில்லிங் அப்படின்றது 5 to 6 times எபோவ் ஆவரேஜா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஹியூண்டாய் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11,000 டீலர்ஸ் பில்லிங் நேற்று நடந்திருக்குங்க. தென் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டோம்னா நேற்று மட்டுமே ஒரு 80,000 என்கொயரிஸ், பில்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து புது சிஎஃப்ஓ, டெப்டி சிஎஃப்ஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஃப்ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விரல் தமானியா அப்படின்றவர் உள்ள வந்திருக்காருங்க. 27+ எக்ஸ்பீரியன்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா இந்தியன் பிரான்ச்ல ஒர்க் பண்ணவர். அது போக போஃபா செக்யூரிட்டிஸ், சிட்டி குரூப் இதுல எல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. தென் சந்தோஷ் குமார் டெப்டி சிஇஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஷேர் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 10:1 ரேஷியோ, அதாவது ஒரு ஷேர் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அது 10 ஷேர்ஸா ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க October 14, 2025.
ஸோ ஃபினான்ஷியல் கெயின் எதுவும் இருக்காது, வேல்யூவேஷன் மாறாது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் கூடும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டி சிஇஓ வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஜிஎஸ்டி 2.0 ரோல் அவுட் அப்படின்றது வந்து இந்தியாவுடைய கன்சப்ஷனை கூட்டும், லிஃப்ட் அப் பண்ணும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 2027ல இந்த கன்சப்ஷன் வந்து 2 lakh crores அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது போக growth in credit அப்படின்றது நம்ம 10% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாருங்க 2027க்கு. அதனால பேங்கிங் செக்டரோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது 2027ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுத்துருக்காரு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய எம்டி சிஇஓ. அடுத்து பிரிகேட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்கு ஜேடிஏ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா சவுத் பெங்களூர்ல. ஸோ ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா 7.5 ஏக்கர்ஸ்ங்க. ஒர்த் வந்து ஒரு 1200 crores ஒர்த்து. ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனி பிரிகேட் குரூப்க்கு இது பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். பட் வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கும், நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து கேஇசி இன்டர்நேஷனல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு லார்ஜஸ்ட் எவர் இபிசி ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஆர்டர் ஒர்த் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3243 crores. எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் டவர்ஸ். இதுக்காக தான் குறிப்பா 2 இடத்துலங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 400 கிலோவாட் டிரான்ஸ்மிஷன் லைன் யுஏஇல. அடுத்து சப்ளை ஆஃப் டவர்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அண்ட் போல்ஸ் இது எங்க அப்படின்னா அமெரிக்காஸ்க்கு. இது வந்து கேஇசி இன்டர்நேஷனல்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஆர்டருங்க. இந்த வருஷம் இயர் டு டேட் எடுத்துக்கிட்டோம்னா கேஇசி இன்டர்நேஷனலோட ஆர்டர் புக் அப்படின்றது 11,700 crores இருக்குங்க. கேஇசி இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசினஸ் அப்படின்றது 100+ கண்ட்ரீஸ்ல நடக்குதுங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 37 times earnings இருக்கும், டெட் டு ஈக்விட்டி 0.74 இருக்கும். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் எஃப்டிஏ அப்கிரேட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது ஓஏஐல இருந்து விஏஐ ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஓஏஐ அப்படின்றது அபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர். ஸோ அதுல இருந்து அப்கிரேட் ஆகி வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அகமதாபாத்ல இருக்கிற ஆன்காலஜி ஃபெசிலிட்டியில. அடுத்து டிசிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் அக்டோபர் 9, 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் கம்பெனி அனௌன்ஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணலாம். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோவை தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இந்தியன் ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து கேட்வே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அந்த பிராண்டுக்கு கீழே அகமதாபாத்ல புதுசா ஒரு ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா சிந்து பவன் ரோட்லங்க. ஸோ இந்த அடிஷன் மூலமா உங்களுக்கு ஒரு 116 கீஸ் வந்து ஆட் ஆகுது. இது இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடெடுக்கு கீழே இருக்கிற இந்த கேட்வே ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்க்கு வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா மிஸ் லீஹா டாடா அவர்கள். அடுத்து வாரன் பஃபட் அவர்களுடைய பிரிக்ஷர் ஹேத்வே நிறுவனம் சைனீஸ் கம்பெனி பிஒய்டில 2008ல ஒரு 225 மில்லியன் ஷேர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. $230 மில்லியன் கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் எடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்ஷர் ஹேத்வே இந்த பிஒய்டில இருந்து கம்ப்ளீட்டா வெளில வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 20 times அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குங்க. எதுக்காக இந்த விஷயத்த முக்கியமா நம்ம சொல்றோம்னா நம்ம வந்து ஒரு பிசினஸ் சைக்கிள் 10 to 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, அப்பதான் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்மளுக்கு 20 times கிடைக்கல அப்படின்னாலும் 5 to 10 times இல்ல 2 to 5 times கிடைக்கிறதே வந்து நம்மளுக்கு நல்ல ரிட்டர்னா தாங்க இருக்கும். ஆனா நம்மளால 10%, 5% ஸ்டேக் எல்லாம் ஒரு கம்பெனில எடுக்க முடியாது. அதனால ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கு, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க ஸ்டாக்கு அப்படியே ஏறாம அப்படியே 2-3 வருஷம் 5-6 வருஷத்துக்கு படுக்கையா கிடக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் மாதிரி. ஸோ நம்ம 1, 2, 5, 10ன்ட்டு நம்ம ஒரு சிக்னிபிகன்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்படியே பிளாட்டாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் ஒரு 500 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷத்துல அது ஒரு 2500 ஷேர் நம்ம வந்து ஆட் பண்ணிட முடியுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் ரிசால்வ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்றப்ப நம்மளுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஏத்தர் எனர்ஜி எனக்கு ஐபிஓல ஒரு லாட் கிடைச்சது சார், அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயே நல்ல ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க, அப்படியே பத்திரமா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் சுமிட்டோமோ மிட்சுயி ஒரு 25% வரைக்கும் ஸ்டேக் எடுக்கிற மாதிரி தெரியுது. அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும்? 21.5ல உள்ள போயிருக்காங்க. அவங்க என்ன டார்கெட்டுக்காக உள்ள என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க டார்கெட்டுக்காக எல்லாம் உள்ள போகலைங்க, அவங்க அந்த பிசினஸை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து 21.5 உள்ள போயிட்டு 50லயோ இல்ல 100லயோ வெளில வர்றதுக்கான திட்டம்லாம் கிடையாது. அவங்க பிசினஸே எடுத்து ரன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 30+ கண்ட்ரீஸ்ல ஏற்கனவே பேங்கிங் ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எஸ் பேங்க் மூலமா இந்தியாவுக்குள்ள வர்றாங்க, அவ்வளவுதான். அடுத்து பிசிஜி பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் ஹையர் வேல்யூஸ்ல போய் மாட்டிக்கிட்டு இன்னும் வெளில வர முடியாம தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மாட்டிக்காதீங்க. அடுத்து கோட்ரேஜ் அக்ரோவேட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 5 or 10 ஷேர்ஸ் இருந்ததுங்க, அதாவது 350-400 ரேஞ்ச்ல. அதுக்கப்புறம் நான் நல்ல ப்ராஃபிட்ல வெளில வந்துட்டேன் ஒரு 2 or 3 இயர்ஸ் பேக்கு.
இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. கொஞ்சம் கீழே இறங்குனா பார்க்கலாம். டெட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. காட்ரேஜ் குரூப் தான் 0.59 டைம்ஸ் இருக்குங்க டெட் டு ஈக்விட்டி. அடுத்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றதுக்கு எந்த ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலங்க. பட் எனக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து ஐபிகேஆர் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க ஐபிகேஆர் ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து சவுத் இந்தியன் பேங்க் இப்ப நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல அது ஐசிஐசிஐ பேங்க் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா பிரசன்ஸ் இருக்குங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல கூட அவங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. பட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் வந்து கேரளா தான். ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு, தென் ரெஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியாவில தான் இருக்கும். நார்த் இந்தியாவில கூட இப்போதான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, குறிப்பா மகாராஷ்டிரா, குஜராத்ல. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் அளவுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல சவுத் இந்தியன் பேங்கால வர முடியும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல ஒரு 2 டைம்ஸ் புக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து மதர்சன் சுமி வயரிங் பத்தி எழுதியிருக்காங்க. அது காஸ்ட்லியான ஷேர் தாங்க. எனக்கு காஸ்ட்லி தான் அது. அடுத்து நல்லா டிவிடெண்ட் தர ஸ்டாக்கா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க. நல்லா அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணுங்க. தென் லாங் டேர்ம்ல உங்களுக்கு அதுவே நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கோமே, 1500 2000 எல்லாம் இருந்து இப்ப 700 ரேஞ்ச்ல இருக்கு. அவங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 16 rupees 17 rupeesலாம் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஷேர் பிரைஸ் வந்து 2000 தென் 1500 இருந்தப்ப இப்ப 600க்கு வந்திருக்கு. நல்ல டைம் உள்ள போய் கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ்ல மறுபடியும் 16-15 rupees டிவிடெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துருவாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். அது போக உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பிஜி இன்விட்டட், தென் கோல் இந்தியா லிமிடெட், விப்ரோ, ஐடிசி, தென் டாடா கெமிக்கல்ஸ், இவங்க எல்லாமே நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து கிராவிட்டா இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுறாங்க. அடுத்தடுத்த குவார்டர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வர்ற மாதிரி தாங்க தெரியுது. பட் 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. பிரைஸ் டு புக் பார்த்தோம்னா 6 டைம்ஸ் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.14. கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காதுங்க. பட் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு நண்பர் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கு, அதுல நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், அதனால செகண்டரி அக்கௌண்ட் நம்ம புதுசா ஓபன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பெரும்பாலும் டிமேட் அக்கௌண்ட்டை பத்தி கேட்கறான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு, அது நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணலாம். ஸ்பௌஸ் அக்கௌண்ட்ல நீங்க ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ 18+ ஆயிருது அப்படின்னா அவங்களுக்கு ஓபன் பண்ணி அவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லி தரலாம். அடுத்து அசோகா பில்கான் பத்தி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. ஆப்வியஸா ஷேர் பிரைஸ் குறையிறப்ப நம்பர்ஸ், அதாவது மெட்ரிக்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு என்னமோ ரிஸ்க் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டெட் டு ஈக்விட்டி 0.51 இருக்கு, நம்ம த்ரெஷோல்ட விட ரொம்ப அதிகம். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் உடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. எனக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல ரொம்ப சீப்பா இருந்தது வந்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ்ங்க. தென் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் மாதிரியும் தெரிஞ்சது, அதனால நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து லிங்க்லோன் ஃபார்மா, தென் பார் ட்ரக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்ற நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஸ்மால் கேப் ஃபார்மாங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாரு அப்படின்னு இன்னும் தெளிவா தெரியலங்க. திடீர்னு இப்ப H1B விசாக்குள்ள நுழைஞ்சாரு, ஒரு 88 லட்சம் ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி டமால்னு ஒரு ஃபார்மாவுக்கு 200% டேரிஃப் இல்ல 50% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மா ஸ்டாக்ஸ்ல ஸ்மால் கேப் ஃபார்மா தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும். ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல போயிடுறது நல்லது. கடனே இல்லாத லார்ஜ் கேப்ல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒட்டுமொத்தமாவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிறப்ப, அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், தென் வார் ஒரு சைடு நடக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல லார்ஜ் கேப்பை சூஸ் பண்றது எனக்கு நல்லதுன்னு தோணுதுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.